சென்னை பெருநகர மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுவதைப் போல் தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தினை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி நெல்லை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்துவது குறித்த வெள்ளோட்ட நிகழ்வு இன்று நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள தச்சநல்லூர் மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் 52 பேருக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை நெல்லை மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணா தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக டிஃபன் பாக்ஸில் காலை உணவை வைத்து எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்குவது என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி காலை உணவு கொடுப்பதற்காக 4 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களில் சோதனை அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. நெல்லை மாநகர பகுதியில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள், குழு பணியாளர்கள், தனியார் நிறுவன ஒப்பந்த பணியாளர்கள், டெங்கு தடுப்பு களப்பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன இயக்கம் ஓட்டுநர்கள் உட்பட 2298 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மாநகராட்சி மூலம் செய்யப்பட்டு வருகிறது.